வல்லவர் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. சொல்றீங்க, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. விசுவாசத்தோடு பாடலாம். நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட என் கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். அவன் கலங்காமல் முன் சென்றிட நம் கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. நன்றி நன்றி. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட நம்மை தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் நாம் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. சொல்லுவோம், நாம் ஆராதிக்கும் நீர் நல்லவர், நீர் நல்லவர். நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. ஆம், நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. ஆமென். பாடல் சொல்லுது, நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமா, இப்படி சொல்லலாமா? நான் ஆராதிக்கும் தேவன் என்னை விடுவிக்க வல்லவர். ஆமென். ஆமென். நம் தானியேல்ல படிக்கிறோம், ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. யாரு? சாத்ராக். என்ன பண்ணாங்க? இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு பிரியமானதை பண்ணாங்க, ராஜாவுக்கு பிரியமானதை பண்ணல. பொற்சிலையை உண்டு பண்ணி ஆமா பணியும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ராஜா என்ன பண்றாரு? சொல்றாரு. அது அவர்கள் செய்யாதவங்களுக்கு ஒரு தண்டனையை ராஜா வைக்கிறார். என்ன தண்டனை? அக்கினி. சரணம் பாடணும். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை
எங்க தூக்கி போட்டாங்க? அக்கினி ஜுவாலையில. எதற்காக? ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆனா அவங்க யாருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சாங்க? கர்த்தருக்கு பிரியமா நடந்தாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா. பாருங்க, நெருப்புல தூக்கி போடுறாங்க. அங்க ஆண்டவர் வந்து 4வதா அவர்களோடு சேர்ந்து உலாவுகிறார். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். நான் இந்த இந்த நாள்ல இந்த விடுதலைன்ற வார்த்தைக்காக அங்கிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை அவங்களுக்கு கட்டளையிட்டார், ஒரு அற்புதத்தை செஞ்சார். இதற்கு என்ன காரணமா இருந்துச்சு? கீழ்ப்படிஞ்சா. நான் கொஞ்சம் பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப வைராக்கியமா இருந்தாங்க. முதல்ல என்ன எப்படி இருந்தாங்க? என் கர்த்தருக்கு எது உகந்ததோ நான் அதை தான் செய்வேன். அவங்க அற்புதத்தை காண இந்த வைராக்கியம் என்ன உதவியா இருந்துச்சு. இன்னொன்னு, அவங்க விசுவாசிச்சாங்க. எப்படிப்பட்ட விசுவாசி தெரியுமா? கர்த்தர் எனக்கு நல்லது செய்வார், நல்லது செய்வார் அப்படின்னு விசுவாசிக்கல. சொல்லி முடிங்க. என்னை விடுவிச்சாலும், என்னை விடுவிக்காம போனாலும், இந்த சிலைக்கு முன்னாடி நான் என் கர்த்தருக்கு முன்னாடி மட்டும்தான் என் தலை பணியும். எதை குறிக்குது? வைராக்கியம். என் உயிர் இருந்தாலும் உயிர் போனாலும் அவர் தான் என்னை விடுவிக்கணும். அவருக்காக தான் நான் வாழ்வேன். இந்த வைராக்கியம் தான் என்ன பண்ணுச்சு? ஆமா, விடுதலையை கொண்டு வந்தது, அற்புதத்தை காண செய்தது. இது அவர்களுக்கு மட்டும் விடுதலை அல்ல, அவர்கள் மூலியமாய் இந்த தேசமே உண்மையான தேவனை அறிந்து கொண்டது. அப்போ நீங்க இந்த ஆராதனை வேளையில உங்களுடைய வாழ்க்கை குடும்பத்திற்கு அல்லது வாழ்க்கைக்கு ஒரு விடுதலைக்கு நீங்க வந்திருக்கலாம். நீங்க கர்த்தரிடத்துல வைராக்கியமா இருப்பீங்க அப்படின்னா, அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவீங்க அப்படின்னா, விடுவிச்சாலும். இது எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் தெரியுமா? கண்மூடித்தனமா. இந்த உலகத்துல சொல்லுவாங்க தெரியுமா? கண்மூடித்தனமா. ஆமா, நம்பாத. ஆமா, இந்த உலகத்துல உள்ளவர்களை கண்மூடித்தனமா நம்பக்கூடாது, உண்மைதான். ஆனா ஒருவரை நம்பலாம். யார் அவர்? இயேசு. இயேசு. ஆமே. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வச்சாங்க. கண்மூடித்தனமானா என்ன நடக்கும்னு தெரியாம காரியத்தை செய்யுது. அதான் விடுவிச்சாலும், என்ன நடக்கும் நடந்தாலும், நான் நினைச்சது போல நடந்தாலும் சரி, நடக்கலன்னா சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். அவருக்கு மட்டும்தான் நான் ஆராதிப்பேன். என் ஆராதனை அவருக்கு மட்டும்தான், என் துதி அவருக்கு மட்டும்தான். ஆமே. அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி இந்த மாலை ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பார்த்து சொல்ற, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். உனக்கு என்ன நடக்கணுமோ அது தானா நடக்கும். என் கரம் அதை செய்து முடிக்கும். 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 நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிற தேவன், நல்ல கரங்களை தட்டி வாய்களை தொடர்ந்து அந்நிய மொழியில் இயேசுவே இயேசுவே, கரம் அதை செய்து முடிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரம் அதை செய்து முடிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி நன்றி உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால்
இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லு. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். உம் வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். உம் வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. உங்க கைகள் நீர் விடுவித்தாலும் விடுவியாமல் போனாலும் உம்மேல் நான் வைராக்கியமா இருப்பேன். உங்க கைகள் குறுகள். உங்க கைகள் நன்றி 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 இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நன்றி நன்றி. கைகள் இயேசுவே எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும். சொல்லுங்க. இயேசுவால் கூடாதது, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை.
எல்லாவற்றையும். பயத்தின் ஆவி நமக்கு தேவையற்ற ஒன்று. சொல்லுங்க, எல்லாம் எனக்காக யாவும் நீர் எங்களோடு இருக்கிறீர். நன்றி நன்றி நன்றி. எல்லாவற்றையும் பயமே சமூகம் மேலானது, என் உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும். அப்படியே கண்களை மூடு. இந்த உலக கவலை பயத்தை மட்டுமே கொண்டு வரும். இந்த பயம் நம்மளை ஒடுக்கி பல நோய்களை கொண்டு வரும். அந்த பல நோய்கள், பல அழுத்தங்கள் மரணத்துக்கு நேரம் நடத்தும். அதனால கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் உன் கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கு. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கு. அக்கினி சூளையில தூக்கி எறிந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்காக வைராக்கியமா இரு. ஒரு நாள் என்னை விட்டு பிரியாது. இந்த உலக கலக்கத்தை குறித்து நீ பயப்படாத, கவலைப்படாத. உலக அழுத்தங்களை குறித்து கவலைப்படாத, பயப்படாத. பயபக்தியோடு நான் வைராக்கியமா இருக்க வேண்டிய ஒரே இடம் அப்பாவின் சமூகம். அன்று இஸ்ரேல் ஜனங்கள குறித்து மோசே இடத்துல சொல்றாரு, இனி இவர்களை நீ நடத்து, நீ மோசே இந்த சமூகம் மட்டும் எங்க கூட வரலன்னா நாங்க இந்த இடத்தை விட்டு நாங்க ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டோம். ஏன்னா இந்த சமூகத்தின் மேன்மையும் நன்மையும் அறிந்தவனாய் மோசே இருந்தான். இந்த அறிவை தான் கர்த்தர் நமக்குள்ள வைக்கிறார். இந்த அறிவை உடையவர்களா இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த அறிவை உடையவன் தான் யோபு. பல இழப்புகள் மத்தியிலும் தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது சொல்லி, தடைபடாது அப்படின்னு சொல்லி முடிக்கல, என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த அறிவை தான் கர்த்தர் நமக்குள்ள இருக்கணும்னு விரும்புகிறார். சத்துரு என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த அறிவை தான் எடுப்பான். ஆமா, இந்த ஏதேன் தோட்டத்தில் அதுதான் செஞ்சான். தேவன் தந்த அறிவை ஏவாள் இடத்துல குழப்பி போட்டான். இதே பாணியில தான் இப்பவும் அந்த அறிவை தான் நம்மளிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆனா ஒரு நாளும், அதனாலதான் விடுவித்தாலும் விடுவியாமல் போனாலும் என்ன நடந்தாலும் அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். உலகம் அதை ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லும், அல்லது பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணாதன்னு சொல்லும், கண்மூடித்தனமா நம்பாதன்னு சொல்லும். ஆனா என் தேவனை நான் அப்படிதான் விசுவாசிக்கணும், நான் அப்படிதான் நம்பணும், நான் அப்படிதான் நம்பணும். காணாதவைகளை நாங்கள் விசுவாசிக்கிறவர்கள், கண்டு விசுவாசிப்பவர்கள் அல்ல. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இனி இந்த உலக கவலை கலக்கம் எனக்குள்ள என்னை பாரப்படுத்தக்கூடாது. ஆனா நம்முடைய பாரம் எதுவா இருக்கணும் தெரியுமா? அப்பாவின் சமூகம். உங்க சமூகம் என் கூட இருக்கணும்பா.
என்னை வழி நடத்தணும், என்னை வழி நடத்தணும். ஒவ்வொரு நாளும் இப்படி பிரசனத்துக்குள்ள நான் இருக்கணும். அதுதான், அதை குறித்து தான் கலங்கணும். இந்த பிரசனத்தை இழந்தாதான் கலங்கணும், இந்த சமூகத்தை இழந்தாதான் கலங்கணும். தாவீது அதை தான் செஞ்சான். தாவீது தவறின போது இப்படி ஆவியானவர் இடத்துல இருந்து எடுத்துறாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு தாகம் தான், அப்படிப்பட்ட ஒரு கலக்கம் தான் நமக்குள்ள இருக்கணும். தவிர இந்த உலக கவலை ஒரு நாளும் நம்மை ஆட்கொள்ளக்கூடாது. அதெல்லாம் கர்த்தர் கை பார்த்துக்கோ, கர்த்தருடைய கரம் பார்த்துக்கொள்ளும். அவருடைய கரம் குறுகி போகல. அப்படியே வலது 2 கரங்களை உயர்த்தி கடைசி அர்ப்பணிச்சு, உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். இந்த துதி வைராக்கியம். என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. பாடுவோம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொள்வேன். தாங்கும் ஐயா உமது கரம். விசுவாசத்தோடு இப்ப சொல்லுங்க. இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன். தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு அப்பா உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. உம்மை இன்னும் அறிந்து கொள்ளணும். என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஜீவன் தரும் தேவநதி, வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன். நீங்க ஜீவன் தரும் தேவநதி, வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும்
உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. இந்த சமூகத்தை வாஞ்சிக்கிறேன். உம் சமூகம் மேலானது, உயிரினும் உயிரினும் மேலானது, என் உயிரினும் மேலானது, என் உயிரினும் மேலானது. ரெண்டு கரங்களை உயர்த்தி அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். நம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். நம்ம எதில் குறைவாய் இருந்தாலும் கர்த்தர் அதை நிறைவாய் மாற்றுவார். அவருடைய பிரசன்னம் அதை செய்யும், அவருடைய சமூகம் அதை செய்து முடிக்கும், அவருடைய கை அதை நிறைவேற்றும். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிப்பார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செய்யும். Praise the Lord. Hallelujah. ஆராதனைனாலே மேக்சிமம் நம்ம எளிமை நின்றுவோம். ஆனால் எளிமை நின்னா மட்டும்தான் ஆராதனை கிடையாது. உட்கார்ந்தும் ஆண்டவரை ஆராதிக்கலாம். அழகா இவ்வளோ நேரம் உட்கார வச்சு உங்களை நல்லா ஆராதிச்சிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நிற்கிறதுனாலே உட்கார்றதுனாலே இல்லை, ஆராதிக்கிறதுனால. பவுலுக்கும் சீலாக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு, தொழுமரத்தில் கட்டப்பட்ட ஒரு நிலைமை, அவ்வளோதான். அவன் என்ன அவிழ்த்து விடுங்க, நான் ஆண்டவர் ஆராதிக்கணும்னு சொல்லலை. இருக்கிற நிலையில அழகா இருக்கும். நடு ராத்திரியில நல்லா தூங்குற நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சாங்களாம், நம்ம ஒரு கர்த்தரை துதிச்சு பாடி கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கர்த்தரோட பிள்ளைகளுக்கு தாழ்மையா சொல்றேன், முதல்ல என்னை விடுதலை ஆக்கட்டும், அதுக்கப்புறம் நான் ஆராதிக்கிறேன். இல்லை, கர்த்தர் எந்த சூழ்நிலையில என்னை வைத்திருந்தாலும் நான் தேவனை ஆராதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தரை 34ஆம் சங்கீதம் 1 வசனம், கர்த்தரை எக்காலத்திலும் எக்காலம் எப்போதும் சொல்லுங்க. ஆமே. எந்த நேரத்திலும், அது ரொம்ப முக்கியம். எக்காலத்திலும். இப்போ எனக்கு காலம் சரியில்லைங்க அப்படி இல்லை, எந்த காலத்துல இருந்தாலும் எந்த நேரத்துல இருந்தாலும் ஆண்டவரை துதிக்கிறோம். சொல்லுங்க ஆமே. மீண்டும் ஒரு விசை வந்திருக்க நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். நிச்சயமா இந்த நாள்ல வந்திருக்கிற உங்களை கர்த்தர் வெறுமே அனுப்ப மாட்டார். அருமையான அம்மா ஏற்கனவே நமக்கு இந்த இடத்துல அவங்க ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக நல்ல ஒரு தீர்க்க தரிசன காரியங்களை நாம் பெற்று அனுபவிச்சிருக்கிறோம். ஆமா தானே? பைபிள்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை யாரு? எலி. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமே. ஆமா. அருமையான தாயார் யாகம்மா அம்மா தெரியாத ஆட்களே யாருமே கிடையாது. அப்படித்தானே? சொல்லுங்க. அப்படித்தானே? அல்லேலூயா. அவர்களுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் அவங்களுக்கு எல்லா விதத்திலும் துணையா இருந்து எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்து அம்மாவுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும், அல்லேலூயா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு நம்ம செய்கிற பணிவிடைகளை மறந்து விடுகிறதற்கு யார் அநீதி உள்ளவர் அல்ல? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா. ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானத்துலதான் ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுக்குன்னு நம்ம அவரை விட மேல ரொம்ப தூக்கிட கூடாது, அங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பட் ஆனால் மோசேயும் கரத்தை ஊரும் ஆரோனும்
தாங்கி பிடிச்ச போது யாருக்கு ஆசீர்வாதமா இருந்தது? இஸ்ரவேல். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், சபை பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியர்களை, பரிசுத்தவான்களை நம்ம பக்கத்துல இருந்து நம்ம தாங்கி நிக்கிறோமோ, அவ்வளவாய் நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆகவே அருமையான தாயார் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நான் பர்சனலா அறிஞ்சிருக்கிறேன். அதனால ஆண்டவர் அவர்கள் மூலமாக நிறைய இந்த கடந்த நாட்களாக நம்முடைய ஊழியத்துல நிறைய தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன வார்த்தைகள், தீர்க்க தரிசன ஆராதனைகள். ஆமா, நீங்க பாக்குறீங்கல்ல, நம்முடைய ஊழியத்தை அடுத்த பரிமாணத்துக்கு நேரம் ஆண்டவர் நடத்திட்டு போயிட்டு இருக்கிறார். அதனால்தான் இங்க வர எல்லாருமே ப்ராஃபட்ஸா இருக்கிறாங்க, தீர்க்க தரிசிகளா இருக்கிறாங்க. அது நம்ம கிடைச்சிருக்க ஒரு பெரிய பாக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே அருமையான நம்ம மத்தியில வந்திருக்கிற தாயாரை ஆமென், நாம் கைகளை தட்டி நான் உங்களை வரவேற்க போகிறோம். அவர்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். பிரைஸ் காட். Praise God. Hallelujah. 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 இன்னொரு விஷயம். Hallelujah. 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 நல்ல கரங்களை, 2 கரங்களை கொண்டு வந்திருக்கிறோங்க. Hallelujah. Amen. Amen. ரொம்ப கொடுத்து வச்ச சபை, ரொம்ப கொடுத்து வச்ச சபைன்னு சொல்லுவேன். நான் வரும்போது யோசித்தேன், என்னுடைய சொந்த சகோதரி சபைக்கு வந்து பேசுவது போல என்னுடைய எண்ணம் என்ன சொல்லுவாங்க, தாய் வீட்டுக்கு வந்தது போலன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் சொல்கிறேன், என்னுடைய சகோதரி வீட்டுக்கு வந்துட்டு போகிறது போல இருக்கிறது. அமேன், அமேன், அமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மானுவேல் ஜெப வீட்டார் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே நான் கடந்து போவதற்கு முன்பாக ஒரு வசனம், என்னுடைய பழக்கமாய் போயிடுச்சு. டாபிக் ஒரு வசனத்தை கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு வசனத்தை சொல்லுவது. சங்கீதம் 132 14வது வசனத்தை பார்க்கும்போது, 13-14 வசிக்கிறேன். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் அங்கே வாசம் பண்ணுவேன். இதை நான் விரும்பினபடினால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பெரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணினதற்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் சொன்னாங்க, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். என்ன வார்த்தை? நான் அமர்ந்தாலும் எழுந்தாலும் எங்கேயும் சுற்றி திரிந்து இருக்கேன் இல்லையா? அவர் நம்மை சுற்றி சுற்றி திரிஞ்சார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நல்ல ஒரு வார்த்தை நினைச்சனால் நினைச்சார். 38 வருஷமா இருந்தான், அவனை கொண்டு போய், ஆமா, நல்ல ஒரு வார்த்தை. யாரு நம்மளை தூக்கி விட மாட்டாங்க, நம்மளை தள்ளி தள்ளி விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எங்க பள்ளத்துல தள்ளி விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நல்ல காரியத்துக்கு தள்ளி விடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகே. பிரபுது. ஆனால் இயேசு அவனுக்கு உதவியாக இருக்கிறார். இந்நாளிலே கூட நாம் ஒரு நோக்கத்தோடு கூட என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கோம். இங்க என்னதுன்னா ஒரு நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறோம். என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு யார் பேசுவா? பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா? இல்ல
கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு போவோம் என்று யார் வந்திருக்கிறீங்க? உண்மையிலே நீங்க ரொம்ப பாக்கியசாலி. ஏன் தெரியுமா சொன்னேன்? நான் ஆராதிக்கும் போது அப்படியே ஆராதனையிலே முடிச்சிடலாமான்னு கூட யோசிச்சேன். மணி 8 ஆராதனையிலே முடிச்சிடலாம். வர்ஷிப் ஆராதனை, துதி ஆராதனை கூட்டனே வச்சுட்டு போயிடலாம், அதுலயே விடுதலை உண்டாயிருக்கிறது இல்லையா அப்படின்னு கூட யோசிச்சேன். நமக்கு அதை யோசிச்சுட்டு இருந்தேன். நம் பிரியமானவர்களே, அவர் நம்மளை அறிந்திருக்கிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நீங்கள் எந்த நோக்கத்தோடு கூட இந்த இடத்துக்கு வந்தீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே நான் பார்க்கும்போது தேவனுடைய இன்றைக்கு ஒந்த 100க்கு அதிபதி சொன்னா என்ன சொன்னா, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் படைப்பான். அப்படி யாராவது இருக்கீங்களா? ஒரு வார்த்தையோட நான் முடிச்சுட்டு போறோம், நல்லா என்ன செய்ய முடியும், முடிக்க முடியும். 1 மணி நேரம் பேசுவேன், 2 மணி நேரம் பேசுவேன், 1/2 மணி நேரம் இது வரைக்கும் பேசி பழக்கம் இல்லை. ஆனா இன்னைக்கு பேச முயலலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலை. ஆண்டவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது இல்லையா? அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. என்ன வார்த்தை சொல்ல போறாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு என்ன செய்யறது, உள்ளுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? அந்த வார்த்தை யோவான்ல சொல்ல, இன்னும் நான் வார்த்தைக்குள்ள போகல. என்ன செய்ய, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் ஒளியா இருந்தது இல்லையா? ஆதியிலே தேவனானவர் சகலத்தையும் அவர் மூலமாக உண்டாக்கினார். அந்த வார்த்தையில் என்ன செஞ்சது, ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. ஆதியிலே அவர் என்கிறார் வார்த்தையினால். இன்னைக்கு விடுதலையின் கூட்டம். விடுதலை எதுல இருக்கிறது? விடுதலை எதுல இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தை அனுப்பி அவர் என்கிறார் சுகமாக்குறார். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிற, பல நாட்களுக்குள் இருக்கிற பெரிய ஒரு காரியம் என்று சொன்னால், சின்ன சின்ன காரியம், பெரிய மலையவே நீங்க தாண்டி இருப்பீங்க. இப்ப இருக்கிற அந்த கொசுருவை கடந்து போவதற்கு நமக்கு என்ன பலன் இல்லை. எவ்வளோ பிரச்சனைகளில் நம்ம வந்திருப்போம். ஜீவனே போறாப்புல இருந்துச்சு, மரணமே வந்துருச்சு, அதெல்லாம் தாண்டி இருப்போம். ஆனா இப்ப காண்கிற இருந்துச்சுன்னா அந்த விசுவாசம் எங்க போச்சு தெரியல இல்லையா? இன்றைக்கு அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செய்ய போறோம், தட்டி எழுப்ப போறோம். பிரியமானவர்களே, வேதத்துல நாம் பார்க்கும்போது அவர் சொன்னார், என்னுடைய சாட்சிக்கு முன்பாக, என்னுடைய வார்த்தைக்கு முன்பாக நான் ஒரு பிரசங்கமாக இன்னைக்கு என்ன செய்யல, நான் சொல்லல. தேவனுடைய வார்த்தையை நான் விதைத்து விட்டு போகும்படியாக தான் நான் வந்தேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் இதுக்கு அழைப்பு கொடுத்த போதே என்னுடைய மனதில் என்ன காரியம் இருந்துச்சு, ஆனால் நேற்று வரைக்கும் எனக்குள்ள உண்மையிலே நான் சொல்லணும்னா, நான் உபவாசித்து 3 நாட்களாக, இது உபவாசத்தின் இறுதி, 3 நாட்களுக்காக இதற்காக நான் உபவாசித்தேன். நேற்று வரைக்கும் என்ன பேசணும்னு ஆண்டவரை அப்படின்னு என் வார்த்தை எனக்குள்ள வரல. ஆனா 2 சாட்சி என்னுடைய இருதயத்துக்குள் கடந்து வந்தது. ஒன்று, அருமையான நம் காலம் சென்ற அருமையான அம்மாவுடைய சாட்சி. இதே திருவத்தூர் பகுதியிலே இல்லையா, பெரியார் நகர் இல்லையா, பெரியார் நகர் பகுதியிலே ஆலயம் இருந்தபோது அவர்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த ஜப கூட்டம் நடத்தக்கூடாது என்று சொல்லி கற்களை அந்த ஓலை செட்ல போட்டு ரொம்ப நெருக்கத்தை உபத்திரவத்தை கொடுத்தார்கள். நெருக்கத்தையும் உபத்திரவத்தையும் கொடுத்தார்கள். அப்போ இவங்களால என்ன செய்யன்னு தெரிய முடியல. சில அந்த நேரத்துல என்ன பண்ணாங்கன்னா, நாராயணன்கிற ஒரு ரவுடி இந்த எண்ணூர்ல தெரிஞ்சவங்க தலையாட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ரொம்ப யோசித்தேன் இந்த காரியத்தை. தேவன் என்ன செய்யறாச்சுன்னா, சில சாட்சிகளை யாருக்கு அது ஒரு ஆத்மாக்காது இல்லையா பிரயோஜனமா இருக்கும். அவர்களிடத்துல போய் கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. அவரிடத்துல கம்ப்ளைண்ட் போயிருக்குது. இப்போ அவரிடத்துல யாரும் போக முடியாது இல்லையா. பெரிய ஒரு நமக்கு தெரியும் ஒரு மனுஷனுடைய பலன் அவர்களுக்குள்ள என்னது, ஆள் பலன், புகழ் பலன் இல்லையா, பண பலன், திறமை இல்லை ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிறீங்களா, பெரிய காரியம். ஒரு அவரிடத்துல அருமையான அம்மா போய் கர்த்தர் என்ன செஞ்சாரு, உட்கார வச்சார். அந்த மனுஷன் கை கட்டி உட்கார்ந்தார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக
என்னதான் இருக்கட்டும் பிரச்சனை, அது காணாம போயிடும். அது என்ன செய்யும்? காணாம போயிடும். நான் இப்படி வார்த்தை சொன்னோன்னே சிலர் என்ன வசனம் சொல்ல போறாங்கிறத கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அப்போ அவங்க போய் அம்மா போய் சொல்றாங்களாம், பேசுறாங்களாம். அம்மா போய் 2 பேரும் அவருடைய அந்த இடத்துல அவரு அப்படியே தனிஞ்சிட்டார். என்ன செஞ்சிட்டாரு? தனிஞ்சிட்டார். அந்த ரவுடித்தனமோ, அந்த மூர்க்கத்தனமோ, அந்த பெருமையோ, அந்த கௌரவமோ எதுவும் இல்லை. ஏன்னா எங்க வீட்டுக்காரர் தான் என்ன செஞ்சிருக்காரு, அம்மா கூட போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க உட்கார்ந்துருக்காங்க. எப்படி நீங்க இந்த ஜப வீட்டுக்கு பெராக்கான்னு பேர் வச்சீங்க? எப்படி இந்த வீட்டுக்கு பெராக்கான்னு பேர் வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வேதத்துல 2 நாளாகமத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நேரத்துல எடுத்து காட்டி ஆண்டவர் என் கூட பேசினார். அப்போ நீங்க ஜனங்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்கிறீர்கள், உதவி செய்யறது அவர்கள் எதுவுமே சொல்லல. என்ன செய்யறாங்க? அந்த பெரிய ஒரு பிரச்சனை அது என்ன செஞ்சிச்சு? ஆமா, மலை போல் வருவதெல்லாம் பனி போல என்ன செஞ்சிச்சு? மாறி போச்சு. பனி போல மாறி போச்சு. இதே ஒரு சம்பவம் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்துல இதே பில்லி சூனிய கட்டுகளினாலே, கடன் பிரச்சனையினாலே மூழ்கி எங்களுடைய சொந்த வீடு எல்லாம் போயிடுச்சு. இருந்த நகை எல்லாம் போச்சு. எல்லாம் கடன் பிரச்சனையாகி எங்க அம்மா பிசினஸ், சாரி பிசினஸ் பண்ணதுனால அதுல கொஞ்சம் லாஸ் ஆகி, பில்லி சூனிய கட்டுனால அதுல லாஸ் ஆகி அதற்குள்ள போயிட்டாங்க. இது எங்களுக்கு அப்ப தெரியாதப்போ நாங்கள் கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம். அது நிமித்தம் எங்களுடைய எல்லா வீட்டை கூட நாங்கள் இழந்து ஊரை விட்டு ஊருக்கு போக வேண்டும். சிலருக்கு நான் சொல்லி இருக்கிறேன், இந்த சாட்சி தெரியும். எங்களுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி விட்டு நாங்கள் மும்பை போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இருந்தோம். ஆனால் என் தாயின் தகப்பன் அப்படியே நாங்கள் சில போயிட்டோம். நான் என்னுடைய 10-11 வயசுல என்னுடைய 2 வயசு தங்கையும் 6 மாசம் குழந்தை தம்பியையும் நானும் என் தகப்பனாரும் தாயும் நாங்களும் 5 பேருமாக முதலாவது போய்விட்டோம். அப்புறம் ஒரு 6-7 மாசம் கழிச்சு என்னுடைய 2 சகோதரிகளும் அப்பொழுது அவர் 10th 8th படித்து கொண்டிருந்ததுனால அவர்கள் முடிச்சு அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன், எல்லாரும் 5 பேரும் 3 பிள்ளைங்க இல்லையா, பெரிய பிள்ளைங்க 2 சின்ன, 3 பேரும் 3 பேர் வீட்டுல இருந்தோம். என்னுடைய தாயும் தகப்பனும் வந்து இந்த தூத்துக்குடி பட்டணத்துக்கு வந்து இருக்கிற வீட்டை வித்துட்டு அங்க என்ன செய்யணும், வந்துடணும், மும்பையில பிழைக்க போயிடலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் இருந்த திசைக்கு ஒன்றாய் கிடந்த எங்களை கர்த்தர் இன்னைக்கு கூட்டி சேர்த்து இவ்வளவு பெரிய மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை நான் சாட்சியாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ள எங்களை நம்பிக்கை என்கிற ஒரு அருமையான என்னுடைய தாயினுடைய ஒரு நண்பர், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒரே புடவை கட்டுவார்கள், 2 பேரும் ஒரே நேரத்துல சினிமாவுக்கு போவாங்க, 2 பேரும் ஒரே நேரத்துல கோயிலுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. 2 பேரும் அவ்வளோ, அவங்க பேர் நம்பிக்கை. ஆனா அவர்கள் மூலியமாக எங்க ஊர்ல கிறிஸ்டோபர் என்கிற ஒரு பயங்கர ஒரு முரட்டாட்டமான ரவுடிஸ் இருந்தார். அவரு நல்லா வீடு வாடகை, கடன் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார், அந்த வெட்டி எல்லாம் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட என்ன பலவந்தர் கையில எங்களை கை மாத்தி விட்டாங்க. அந்த சமயத்துல என்னுடைய தகப்பனார் ஒரு வேலை கிடைத்தது, அதற்காக சென்னை வந்திருந்தார். எப்படியோ அது திரும்பி அந்த நேரத்துல அந்த வேலை கிடைக்கலாம திரும்பி எங்களுடைய பட்டணத்துக்கு தூத்துக்குடிக்கு வந்துட்டாரு. அன்றைக்கு விடிய காலம் 6-7 மணிக்கெல்லாம், ஏன்னா அவர் 6 மணிக்கு வந்து இறங்குறாங்க. வந்த ஸ்பாட்லயே அவர் என்ன பண்ணிட்டார், எங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு அந்த வீட்டு காரியங்களை, பணம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது 40,000 தான். ஆனா அவங்க வாங்கினது 1 லட்சத்துக்கு மேல வாங்கிட்டாங்க. 1980-82லனா அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாத்துக்கிறங்க இல்லையா? ஆமா. ஏன்னா அப்போ எங்களுக்கு அந்த நேரத்துல அவர் கையில எங்களை, அந்த பலவந்தருடைய கையில எங்களை பிடிச்சு கொடுத்ததுனால எங்களுடைய தகப்பனாரை கூட்டி கொண்டு போய்விட்டார். பயங்கர ரவுடி. அவரு வந்து சொல்ல போனா பொம்பளைங்களையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. வட்டி கொடுக்கலன்னா அந்த வீட்டு பாத்திரம் எல்லாம் வெளியே இருக்கும். அவ்வளவு ஒரு மோசமானார். ஆனால் என்னுடைய தகப்பனாரை கூட்டி கொண்டு காலை முதல் மாலை வரை 7 மணிக்கு கூட்டினா சாயங்காலம் 7 மணி வரைக்கும் என்ன செஞ்சாங்க, அவர் வைத்திருந்தார். என்ன நடந்தது, என்ன நடக்குதுன்னு, என்ன திரும்பி வருவாரான் என்கிற ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன்ல, சூழ்நிலையில நாங்கள் குடும்பமாய் எங்களுடைய பாஸ்டர்மா
நாங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து என்ன செய்து கொண்டோம்? ஜெபித்து கொண்டிருந்தோம். தேவ சமூகத்திலே நாங்கள் காத்திருந்தோம். அவர் ஈவினிங் ஒரு 7 மணிக்காக என்ன செய்றார்? வர்றார். அப்பதான் எங்க உயிரெல்லாம் என்ன செஞ்சிச்சு? எங்க கையில வந்துச்சு. பட்சிக்கிற இடத்துல இந்த பட்சணத்தை வர பண்ணுகிற தேவன். ஆனால் அந்த நேரத்துல சில டிசிஷன் எடுக்க வேண்டியிருந்தது. அவர் 3 காரியத்தை வைத்தார். ஒன்று, பணத்தை உடனடியாக கொடு, இல்லைன்னா வீட்டுல பாதி கொடு, இல்ல அப்படின்னா என்னது, உன் வீடு, அந்த வீடு உன் பேர்ல இருக்கிறதுனால விற்க மாட்டேக்குது, அந்த வீட்டை முழுசு என் பேருக்கு மாத்தி கொடு. கத்த நாங்க ஆலோசித்து சொல்றோம் என்று சொல்லி என் தகப்பனார் வந்தார். கடைசியில நாங்க என்ன பண்ணாங்க, வீட்டுல பாதி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டு அவங்க இடத்துல போய், சரி இந்த மாதிரி மறுநாள் நாங்க போய் இப்படி சொல்றாங்க அப்பா. சொன்னோன்ன அவரு சொன்ன ஒரு காரியம், பெஞ்சமின் நீ, ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, பெஞ்சமின் நீ என் கூட வந்துரு, என்னது எனக்கு வந்துரு, எனக்கு வேலை செய்ய நீ வந்துரு, நான் என்ன பண்றேன், உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் செட்டில் பண்றேன் இல்லையா, 4 பொம்பளை பிள்ளைங்க, உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் செட்டில் பண்றேன், உனக்கு ஒரு நல்ல வீடு பண்ணி தந்துறேன், மாசம் இவ்வளவு சம்பளம் தந்துறேன், நீ எல்லாம் என்ன பண்ணு, தைரியமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவரு இது பண்ணார். ஆனா எங்க தகப்பனார் நல்ல காலத்திலேயே வேலைக்கு செஞ்சா கூட ஒரு 5 பைசா ஒரு லஞ்சம் கொடுக்க மாட்டாங்க எங்க அப்பா லஞ்சம் கொடுக்கல. ஏன்னா எங்க அப்பா சேர்ந்த அந்த வேலையில எல்லாரும் லஞ்சம் கொடுத்து சேர்ந்தாங்க. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டுல இருந்தாரு. 20 ரூபாய் சம்பளத்துக்கு போன இடத்துல, அந்த இடத்துல இருந்து தான் அந்த கப்பல் கேப்டன் பார்த்து, நீங்க வேலைக்கு வருவீங்களா, உங்களை எடுத்துக்கலாமான்னு கேட்டப்ப எல்லாருமே காசு கொடுத்து தான் சேர்ந்தாங்க. ஒரே ஆள் எங்க அப்பா காசு கொடுக்காம அந்த வேலையில சேர்ந்தாங்க. லஞ்சம் கொடுத்து நான் வேலைக்கு சேர மாட்டேங்கிற அந்த ஒரு உறுதியான ஒரு உறுதி இருந்துச்சுங்களா. யோபுவை போல சன்மார்க்கமும் நீதிமானும் உத்தமமா இருக்குன்னு சன்மார்க்கன் என்று சொன்னார் ஆண்டவர் இல்லையா. ஒரு அந்த உலக பிரகாரமா இருந்தாலும் குடி, சிகரெட்டு, இந்த சினிமா, இந்த காரியங்கள், சண்டை போடுவதோ, நல்ல யார்கிட்டையும் தேவையில்லாம பிரச்சனைகளை வச்சுக்கிறவே மாட்டாங்க எங்க அப்பா. ஒரு உத்தமமான ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்க அப்பா எப்படி நான் அங்க வருவேன் அப்படின்னு, இல்ல நான் வரல. ஆனா அந்த நேரத்துல எங்க அப்பா நினைச்சது, 4 பொம்பளை பிள்ளைங்க, அதனால என்ன செய்யலாம், வீட்டுக்கு பின்னால இருக்கிற அந்த இடத்த நம்ம எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட்ல ரோட்டடி இருக்கிற இடத்த நம்ம கொடுத்துடலாம், ஏன்னா நானும் கப்பலுக்கு போயிட்டு வருவேன், பிள்ளைங்க தனியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனா அந்த மனுஷன் சொல்லணும்னு தேவையே கிடையாது. அந்த மனுஷன் சொன்ன காரியம், பெஞ்சமின் நீ என்ன பண்ணு, பின்னுக்கு எடுக்காத, முன்னுக்கு எடுத்துக்கோ. அப்போ அந்த அளந்து எடுத்தாங்க. சரி, எங்க அப்பா அவர் சொல்றதுனால ஓகே சொன்னாங்க. அளந்து எடுக்கிறப்ப 1 முழம் இடம், 1 அடி இடம் தான். ஏன்னா எங்க செவரே 1 அடிக்கு இருக்கும். அந்த காலத்து கட்டடம் 1 அடிக்கு இருக்கும். இதை தேவையில்லாம உடைச்சி ஒரு செவரை எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா எவ்வளவு கேட்டாங்க. ஆனா அவங்க கடன் வாங்கினவங்க என்ன செய்யல, அந்த நம்பிக்கைங்கிற அவங்க என்ன செய்யல, விடலை, வேண்டாம், அதை இடிச்சு அந்த கால அப்போ அந்த செவரு கட்டுறதுக்கும் 5000 ரூபாய் ஆச்சு. அதுலயும் 2500 ரூபாய் என்ன செஞ்சுட்டாங்க, வாங்கிட்டாங்க. பொது செவரு மாதிரி வாங்கிட்டாங்க. ஆனா நான் அந்த இடத்துலதான் எங்களுக்கு என்னது செய்யப்பட்ட ஒரு வழை, சூனியம் வைக்கப்பட்ட ஒரு இடமா இருந்தபடினாலே அந்த இடத்துல இருந்து தேவன் எங்களை என்ன செஞ்சார், காப்பாற்றினார். இன்றைக்கு அந்த வீட்டை நாங்கள் எங்களுடைய தம்பி அதில் இது பண்ணி இருக்காரு, அதை வீட்டை இடிச்சு நல்லா கட்டி இன்னைக்கு அங்கன்னு சரி அதே இடத்துல எங்க நாங்க தலை குனிந்தோமோ அதே இடத்துல தலை நிமிர பண்ணிருக்கிறார். அல்லேலூயா, தலை நிமிர பண்ணினாங்க. இதுல என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னால், அந்த பெரிய ஒரு மனிதன், முரட்டாட்டம், பலவந்தனமான மனுஷன், ஆனால் கர்த்தர் அவருடைய கையிலிருந்து எங்களை கர்த்தர் தப்புவித்தார். அதனால எந்த ஒரு காரியத்துல இன்னைக்கு சிக்கி கொண்டு நீங்க தவித்து கொண்டு இருக்கலாம், தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லும்போது நான் சொல்வேன், எனக்கு அந்த தானியேலின் காரியம், சாத்ராக் மேஷாக் காரியம் என்னுடைய இருதயத்துக்கு ரொம்ப பிடிக்கும். என்னச்சுன்னா, ஒண்ணுமே இல்லைங்க, இப்படி நிக்கிறோம், சில இருக்குது, ஒண்ணுமே இல்லை, அவங்க இப்படி பண்ணியிருந்தா போதும், இருதயெல்லாம் அவங்கள நினைச்சிட்டு, இருதயெல்லாம் அவங்களதான், இயேசுவதான் நம்ம விசுவாசிக்குது, இயேசுவதான் நம்புது. நம்ம எத்தனை நேரம் நம்முடைய சொந்த பந்தம் சடங்காச்சாரத்துக்கு முன்னால போய் இப்படி போய் நின்று இருக்கோமா இல்லையா? ஒரு மனுஷங்க வர்றாங்க, இப்படி போதுங்க, இப்படி போதும், ஒரு நூல் அளவு இப்படி குனிஞ்சா போதும் இல்ல.
ஆனால் அவ்வளவு வைராக்கியமாக யாருக்கும் முன்னால தலை வணங்க மாட்டேன்னு உறுதியாய் நின்றார்கள். அல்லேலூயா. உறுதியாய் நின்றவர்களுக்கு தான் ஜெயம் உண்டாயிருச்சு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனே தேவன், இவரை போல அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யத்தக்க பூமியிலே தேவன் இல்லை. ஆமென், ஆமென். கர்த்தர் அவ்வளவு நல்லவர். நானும் நீனும் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு ஜீவனுள்ளவர், அவ்வளவு ஜீவனுள்ளவர், அவ்வளவு ஜீவனுள்ளவர். இந்த 2 சம்பவத்தையும் எனக்கு ஆவியானவர் சொல்லும்படியாக எனக்கு என்னுடைய ஆவியிலே நான் ஏவப்பட்டேன். ஒன்று, அம்மாவுடைய சாட்சி. அவ்வளோ ஒரு பலவந்தரமான மனுஷனுடைய கையிலே நேருக்கு நேர் போய் நின்று நினைச்சாங்க, எனக்கு பிசாசை கூட ஜெயிச்சிடலாம், ஏன்னா ஆண்டவருடைய ரத்தம் நம்ம கையில இருக்குது. மனுஷர்கள், தந்திரமான மனுஷர்கள், எப்படியாவது நம்மளை அழிக்க நினைக்கும் வேண்டும் என்கிற கொடூரமான மனுஷருடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மளை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அக்கத்து பக்கத்துல தான் இருப்பாங்க, உங்க கூடவே தான் இருப்பாங்க. தேவன் பலவந்தரின் கையிலிருந்து நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எங்களுடைய சாட்சியில அந்த ஸ்டோபருங்கிற ரவுடியுடைய கையிலிருந்து தேவன் எங்களை அருமையாய் தப்புவித்தார். நாங்கள் அந்த ஃப்ரண்ட்லயே நாங்கள் எடுத்தோம். இன்றைக்கும் தேவன் அந்த இடத்தை எங்களுக்கு சுதந்தரித்து அங்கே நாங்கள் குடியிருக்கும்படியாக பெரிய அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கும் தேவன் பயங்கரமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எடுத்து வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம். இன்னைக்கு நான் போராடி ஆண்டவரிடத்துல போராடி, ஐயோ எவ்வளவு போராடி இருக்கேன் தெரியுமா. ஒன்னால உங்களை சும்மா இங்கிருந்து அனுப்ப போறதில்ல, சரிங்களா? உங்களை சும்மா இங்கிருந்து அனுப்ப போறதில்ல. சரி, எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 97 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் அது பாதி அவர் பாட்டுல கொஞ்சம் விட்டுட்டார். என் பிரசங்கத்துக்கு உறுதியாச்சு நான் நினைச்சேன். சொல்லுவோமா? கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, அதான் சொன்னேன். 38 வருடமா அவனை என்ன செஞ்சாங்க, தள்ளி விடுறதுக்கும் கொண்டு போய் விடுறதுக்கும் என்ன செய்யலாம் இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் அருகிலே நிற்கிறான். நீங்க உங்க அருகில இல்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த பிரசன்னத்தினால உங்களுக்கு இருக்கிற மலை போல் இருக்கிற பிரச்சனை எல்லாம் பனி போல என்ன செய்யுமா, உருகி போகும். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன? மலை போல காணப்படுகிற பிரச்சனை என்ன? அங்கே நாம் அழகாக தாவீதுடைய சங்கீதத்திலே பார்க்கும்போது 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எப்படி? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி எங்கே கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறதோ அங்கே எண்ணெய் உண்டாயிருக்கும், பூரிப்பு உண்டாயிருக்கும். திரளான தீவுகள் மகிமைப்பட கடவுது, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தில் ஆதரமும், அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிரசன்னத்தினாலே என்ன செய்கிறது? பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல வருகிறது. நல்ல மெழுகுவத்தி தெரியும் இல்லையா? அக்கினிக்கு முன்பாக மெழுகு உருகிறது போல என்ன செய்கிறது? ஆமாம், தேவ பிரசன்னம் அக்கினி அபிஷேகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு அதனாலதான் மோசே சொன்னா, உங்க சமூகம் எனக்கு வந்துட்டா போதும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை முன்னும் பின்னுமாக மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு என்ன செய்தது? பாதுகாத்தது. அவர்களை பார்வோன் பின்தொடர்ந்து வந்தாலும் அவர்களை தொட விடலங்க, அவங்கள பார்க்கவே விடல. பார்க்க விட்டாங்க ஆண்டவர், பார்க்கவே விடல. அங்க பிறகு தொட எங்க விட இல்லையா? பார்க்கவே விடல. இன்றைக்கு தேவ சமூகத்துல இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு எது உங்களுக்கு பர்வதத்தை போல காணப்படுகிறது? பர்வதம்னா என்ன? பர்வதம்னா என்ன? மலை. ஓகே, பிரச்சனை பிராக்டிகலா சொல்லுவோம். மலை இல்லையா? மலை இன்னைக்கு என்ன செய்வாங்க?
குண்டு வச்சு வெடி வச்சு அதெல்லாம் இன்னைக்கு தோண்டி அதில் மொசைக்கல், அந்த கல், கிரைனட்டு, அது இதுன்னு என்ன செய்து எடுக்கிறாங்க. அதையும் மனுஷனே வழியாக்குறான். ஆனால் இங்கே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். என்ன செய்தான்? அது மெழுகு போல ஒரு கர்த்தருடைய பிரசன்னத்தில். ஆச்சா, இந்த கல்லை பார்த்து பெயர்ந்து போ என்று கடுகளவு விசுவாசம் தான் பார்க்காரு. பெயர்ந்து போக என்று சொல்லி கடலில போய் விழுங்கார். இன்றைக்கு உங்க விசுவாசம் தான் தேவ பிரசன்னத்துல அது என்ன செய்யறது? உங்க பருவம் போற அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், வீடு பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துல உள்ள சண்டையின் பிரச்சனையா இருக்கலாம், பிரிவினையின் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரியா இருக்கலாம். உங்களை காலி பண்ண வைக்க மாட்டாரு, அவரு காலி பண்ணிப்படுவாரு. ஒருவேளை வேலை ஸ்தலத்துல உங்களுடைய எஜமானா இருக்கலாம், ப்ரொமோஷன் மாற்றி போயிடுவாரு. இன்னைக்கு எது உங்களுக்கு பர்வதம் போல காணப்படுதோ அவரை கர்த்தர் தூக்குவாரு. இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்துல அவை எல்லாம் மெழுகும். தேவன் சொன்ன அந்த ஒரே வார்த்தை மன்னிச்சிருது, என்னுடைய பிரசன்னத்தினால் மெழுகு உருகிறது போல, அக்னிக்கு முன்பாக மெழுகு உருகிறது போல என்ன செய்யும்? பர்வதங்கள் உருகி போகும். இன்னைக்கு உங்களுக்கு மலை போல் தெரிவதெல்லாம் பனி போல் மறைந்து போக போறது. அது வியாதியா இருக்கலாம். ஒருவேளை வியாதிக்கு செலவு பண்ண உங்களுக்கு காசு இல்லாம, உதவிக்கு ஆள் இல்லாம நீங்க இருக்கலாம். அப்போ தேவன் ஒரு சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு மனுஷனை இப்ப சொல்ல, திருமணத்துக்கு போனா என்ன நோக்கத்தோடு போவீங்கன்னார். நீங்க ஒரு மனுஷனை இப்ப இந்த இடத்துல உங்க சிஎம்ஏ வர்றாரு, இப்ப இந்த தேசத்தின் சிஎம்ஏ வர்றாரு. இந்த இடம் எப்படி இருக்கும்? எவ்வளவு பரபரப்பு இருக்கும்? இந்த தெருல நாங்க வந்து நின்றுட்டு இருந்த 2 நிமிஷமா அவர் வந்தா நிப்போமா நம்ம? ஆனா வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ ராஜரீகம் பண்ணுகிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு பரபரப்போடு கூட, எந்த நோக்கத்தோடு கூட, எவ்வளவு ஆர்வத்தோடு கூட அவர் பிரசன்னத்துல நாம் காத்திருக்க வேண்டும், அவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்க வேண்டும். உலக பிரகாரமான ஒரு ராஜாவே அவர்களிடத்துல வந்த உடனே அவங்கள பக்கத்துல வந்து தட்டி கொடுத்த மனுவை வாங்கி அவனுக்கு உடனே செய்ய, ஏன்னா அவன் வாங்கிட்டான் கையில. ஆனா ராஜாதி ராஜா உன்னையும் என்னையும் உங்களுடைய இருதயத்தை அறிந்த தேவன் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒன்றே ஒன்றுதான், நான் இப்பயே முடிச்சிடலான்னு கூட நான் யோசிக்கிறேன். மலை போல் இருக்கிறதெல்லாம் பனி போல் மாற்றுகிறான். அக்னிக்கு முன்பாக பர்வதங்கள் மெழுகு போல உருகிறது, மெழுகு போல உருகிறது. அங்கே பார்க்கிறோம், அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசித்து பூமி அதை கண்டு அதிர்ந்தது. பூமி அதை கண்டு அந்த ஒருவேளை இந்த சங்கீதத்தின் அர்த்தங்கள்லாம் வேற, அவருடைய வருகை நாட்களில காணப்படும் பார்க்கிறோம். அதே காரியம் அவனுடைய பிரசன்னத்தினால் ஒன்றே மறுபடியும் ஒரு காரியத்தினாலே எந்த ஒரு சாட்சியும் என்ன செய்யறது? காரியமும் உறுதி. 2-3 சாட்சிகளினாலே ஒரு காரியம். அதே வசனத்துல மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவருடைய, சர்வத்துக்கும் தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். நான் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்கள். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள், பலவீனத்தின் கட்டுகள் தேவன் நிர்மலமாக்கி அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே அது என்ன செஞ்சிச்சு? உருகி போச்சு. 68வது சங்கீதத்திலே தாவீது இப்படியாக சொல்லுகிறார். 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர், மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகிறது போல துன்மார்க்கன் தேவனுக்கு முன் அழிந்து போவார். உங்களுடைய சத்துருக்களை தேவன் அழித்து விடுவார். ஏன்? நீங்க அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கும்போது. நான் உங்களுக்கு ஒன்னே சொல்லிக் கொள்கிறேன். ஏன் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது அவருடைய பிரசன்ன இல்லாம அந்த இடத்தை விட்டு எந்திக்காதீங்க. இந்த பிரசன்னம் இல்லாமல் நீங்க எப்படியா ரேஷன் கடைக்கு போனா இன்னைக்கு வாங்காம போன, மீன் கடைக்கு போனா எப்படியாவது அடிச்சு பிடிச்சு மீனை வாங்கி, இன்னைக்கு இந்த இவனை பார்த்தனா இன்னைக்கு எப்படியாவது இவன் கையில வாங்கிட்டு போ. இன்னைக்கு எப்பவுமே சரி, தேவ சமூகத்துல நீங்கள் உட்காரும் போது தேவ பிரசன்னத்தை உணராமல் எந்திக்காதீங்க. தாவீது நான் புலம்பினான், என்ன எனக்கு திரும்ப தாரும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு
திரும்ப தாரும். இந்த 97வது சங்கீதத்துல நீங்க ஃபுல்லா வீட்டுல போய் வாசித்து பாருங்க. வசனம் இப்படியாக சொல்லுது, சீயோன் கேட்டு மகிழ்ந்து கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்பின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் அவருடைய சமூகத்துல பூரிப்பு, மகிழ்ச்சி, களி கூறுதல், ஆனந்தம், சந்தோஷம் மிகுதியாயிருக்கிறது இல்லையா? அவருடைய வருகையிலே நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோம். அவருடைய பிரசன்னத்திலே நாம் மகிழ்ந்து கழிகிறோம். இங்கே 68ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறார், அவருடைய ஜெபம் என்ன? தேவன் எழுந்தருளுவார், தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவருடைய பகைஞர் அவரை பகைக்கிறவர்கள் அனைவரும் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார். இன்றைக்கு உங்களை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள், உங்களை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள். உங்களுக்காக தேவன் எழுந்தருளி தம்முடைய கிரியையை நடப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக தேவனுடைய தம்முடைய கிரியை எழுந்தருளி கிரியைகளை நடப்பிப்பார். தொடர்ந்து ஒரு 6 வரைக்கும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவ பிரசன்னத்திலே நமக்கு ஆனந்த சந்தோஷம் உண்டு. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறோமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை தேவ பிரசன்னத்துக்கு வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் எப்பேற்பட்ட கட்டு காவல்களா இருந்தாலும் சரி தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை எப்பொழுதுமே கட்டு 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 கட்டுன்னு இல்ல, வியாதி இல்ல. இந்த இடத்துல கரெக்டா சொல்கிறது, தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாயிருப்பார். இன்றைக்கு ஒருவேளை தகப்பனை இழந்த வேதனை என்ன என்று எனக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும். பிரியமானவர்களே, சிலருக்கு தகப்பன் இருந்தும் தகப்பன் இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தகப்பன் தன் தோளிலே சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே. தகப்பனுக்கும் மேலாய் நம்மை ஆதரிக்கிற தேவன் நமக்கு உண்டு. தீர்க்கமாய் சொல்றேன், ஒரு தகப்பனுக்கும் மேலாய், ஒரு தகப்பனுடைய அன்புக்கு ஈடு இந்த உலகத்துல அவர் கண்டிப்பாவும் இருப்பாரு, எச்சரிப்பாவும் இருப்பாரு. அவர் உங்களை அனைத்தும் கொள்வார், தட்டியும் கொடுப்பார், உங்களை சுமப்பார், உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், எல்லாவற்றையும் செய்வார். விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவன். என் நியாயம் இன்றைக்கு கெட்டு போயிற்றோ, என்னுடைய நியாயத்தை விசாரிக்க என்னை கேட்பதற்கு நாதி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். என்ன சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு அப்பா ஒவ்வொரு நாளும் உங்க கூட இருக்கார். நீங்க என்னைக்காவது ஏசப்பா நான் உங்களை திருப்தி ஆக்கி இருக்கிறான்னு கேட்டிருக்கீங்களா? என்னால நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்களா? கேளுங்க இனிமே, சரிங்களா? என்னால உங்களுக்கு திருப்தி இருக்குதாப்பா, என்னால நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களாப்பா, நான் என்ன சரி பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் விசாரிக்கிறவர், நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். அவருடைய தேவை என்ன என்பதை ஒரு நாள் நம்ம கேட்டதில்லை. ஆனால் தேவன் நம்மை விசாரிக்கிறவர், நம்முடைய குறைவுகளை நிர்வாகிக்கிற தேவன் தனிமையானவர்களுக்கு என்ன செய்யறாராம்? வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார். தனிமையானவர்களுக்கு இன்னைக்கு வாடகை வீட்டுல இருந்து ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன். ஏனோஸ் பாஸ்டர் ஜப வீடு சீக்கிரத்துல சொந்த வீடா மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நான் அடுத்த டைம் வரும்போது என்னது சொந்த இடத்துல ஆராதிக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உங்க அம்மா தான் 2 கையும் தூக்கி ஆமேன்னு சொல்றாங்க. ஆமேன்னு சொல்றவங்களுக்கு அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மக்களே, வீடு வாசல்களை அவர் ஏற்படுத்த. தாவீது ஏன் இதை சொல்றார் அப்படின்னா, அவர் வனாந்திரமா சுத்தினார். ஒரு ராஜ அபிஷேகம் பெற்ற மனுஷன் வனாந்திரமா சுற்றினான், மலைமலையா சுத்தினான், கெபியா சுத்தினான் இல்லையா, பள்ளத்தாக்குல சுத்தினான், குகைக்குள்ள போய் இருந்தான். அப்பதான் அவன் சொல்றான், நான் இவ்வளவா அலைஞ்சிட்டு இருக்கேனே, ஆனா தேவன் என்னை ஒரு வீட்டை, அவருக்கு தாவீதுக்காக ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொன்ன தேவன் ராஜ அரண்மனையே கட்டி கொடுத்தார். உன்னை என்னை கைவிட்டுருவாரா?
அவர் கைவிடவே மாட்டார். அருமையான யாகமம்மா சொன்னாங்க, ஒரு நேரத்துல அந்த தெருல வண்ணாரப்பேட்டையில மேல் வீட்டுல இருந்து அவங்க வாடகை வீட்டுல இருக்கும்போது தூக்கி எல்லாரையும் தெருல போட்டு 9 பேரும் தெருல நின்னாங்க. அப்பன்னு சொன்னாங்க, ஒரு உள்ளங்கை அளவு மேகம் இருந்துச்சு, ஒரு இடம் இருந்துச்சுன்னா எனக்கு நல்லா இருக்குமே. ஒரு உள்ளங்கை அளவு கேட்ட அந்த அம்மாவுக்கு கொடுத்தவர் உங்களுக்கு கொடுக்காம இருப்பாரா? எத்தனை உள்ளங்கை அளவுக்கான இருக்கீங்க கொடுத்து, எத்தனை பேரை அவர் விசாரிக்கிறார், எத்தனை பேருக்கு கட்டுகளை அவிழ்க்கிறார், எத்தனை பேருக்கு விடுதலை கொடுக்கிறார், எத்தனை பேர் தங்கியிருந்து அங்க தேவனுடைய வீட்டுல நன்மையை சுதந்திரிக்கிறாங்க. பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் தேவன் தனிமையானவர்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் சொந்த வீடை கொடுப்பார். ஆமென் சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை சொந்த வீட்டுல இருக்கீங்கன்னா இன்னொரு வீடு வரும். கவலைப்படாதீங்க. அது மாத்திரமல்ல, நான் பார்க்கும்போது அவர் கட்டுண்டவர்களை விடுவிக்காது. தாவீது சல சூழலிலே அவன் கட்டப்பட்ட நிலைமையில தான் இருந்தான். தாவீது என்ன சொந்த மகனே கொலை செய்வதற்கு தெரிஞ்சான், அவருடைய சிங்காசனத்தை பறிக்க தெரிஞ்சான். மாமனார் சவுல் யாரு? அவனுடைய மாமனார். அவனுக்கு என்ன வந்துருச்சு? அவனுக்கு நன்மை செஞ்சான். அவனுடைய மாமனுக்கு சும்மா இருந்தவன, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க போனாங்க. அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க போனவரு அங்க போனா கோலியாத் இரவும் பகலும் மழை போல கோலியாத்த ஒரு கூழாங்கல்ல என்ன செஞ்சான்? வெட்டி வீழ்த்தி தாவீதுடைய சவுலுடைய கௌரவத்தை மகிமை என்ன செஞ்சான்? சிங்காசனத்தை நிலப்படுத்தின தாவீதுக்கு என்னது கட்டுண்டு அவன் சிறையிருப்புல இருந்தது போல என்ன செஞ்சான்? கட்டுண்டு கிடந்தான். கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேல் மேலும் யூதா கோத்திரத்தின் மேலும் அவன் ராஜாவாயிருந்தான். தாவீதின் கோட்டை. இன்றைக்கும் தாவீதினுடைய கொடி என்ன செய்கிறது? ஆமா, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்னைக்கும் ஒரு கொடி இருக்குது. அது எத்தனை வருஷ காலம் நடந்துச்சு. இன்னைக்கும் தாவீதின் குமாரனே என்று பெயர் புகழ் இருக்கிற ஒரு தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது சங்கீதம் 1 சொன்னேன், ஆண்டவரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் உருகி போயிற்று. தேவனுடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள், தேவனுடைய பிரசன்னத்தினால் என்ன செய்யறது? துன்மார்க்கர் அழிந்து போவார்கள். 2வது, துன்மார்க்கர் அழிந்து போவார்கள். 3வது, 22ஆம் சங்கீதத்தின் புஸ்தகத்திலே பார்க்கும்போது 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே ஆமா உருகிற்று. தாவீதுடைய நிலை இந்த 22வது சங்கீதம் இயேசு கிறிஸ்துனுடைய சரித்திரத்தை அங்கு நான் சொல்ல முடியும். ஆனால் தாவீதுடைய அவ்வளவாய் பாடுபட்டார். என்ன செய்கிறார்? என் தேவனே ஏன் என்னை, இந்த வார்த்தை யார் சொன்னா? இயேசு கிறிஸ்து கல்வாரியில சிலுவையில சொன்னா, ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார், பாடுகளை சுமந்தார். நம்மேல் வர வேண்டிய ஆக்கினைகள் எல்லாம் அவர் மேல் வந்தது. நம்மேல் இருந்த சாபங்கள் எல்லாம், நம்மேல் வேண்டிய சாபத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார். நாம் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் தரித்திரரானார். நாம் சுகமாய் இருக்கும்படி அவர் வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. அதனால்தான் சொன்ன, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். நமக்கு திருஷ்டாந்தமா இந்த வேதங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சாட்சி நினைச்சனால் நம்முடைய முற்பிதாக்களுடைய சாட்சிகள் இல்லையா? எத்தனை சாட்சிகளை இதை தான் எடுத்து எல்லாம். ஆனால் ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய ஆவியானவர் கருத்துக்களை, அந்த உணர்வுகளை நமக்கு வேறுபடுத்தி காட்டுகிறவராய் இருக்கிறார். அதான் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை நம்மை தந்து நம்மை பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், தாவீதுடைய பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை? அநேக காளைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாசான் பர்வதங்கள், பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாய்களை திறந்தார்கள். இன்னைக்கு தேவையில்லாத பழி சொற்கள், தேவையில்லாத நிந்தைகளுக்கு தேவன் உங்களை விலக்கி காப்பார். அல்லேலூயா. அவனுடைய தேவையில்லாத ஒரு பிரச்சனைனாலே அவன் சொல்றான், மெழுகு போல என் குடலெல்லாம் என்ன செஞ்சிச்சு, வயிறு எரியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கா?
தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணின தேவன் உங்களுக்கும் ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிறவரா, ஒரு விளக்கை ஏற்றுவார். ஹல்லேலூயா. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தாவீதை போல அதுல 24வது வசனத்துல சொல்லும்போது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளி. அவன் தாவீதுடைய கூப்பிடுதலுக்கு தேவன் செவி கொடுத்தார். அல்லேலூயா. கடைசியாக நாம் பார்க்க போகிற காரியம் மீகா 1:4 நாம் பார்ப்போம் என்று சொன்னார். மீகா 1:4 இஸ்ரவேல் ஜனம் கடைசியாக எல்லா கோத்திரத்தாரும் அழிந்து போனார்கள். பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் அழிந்து போனார்கள். ஆனால் யூதா கோத்திரத்தார் மாத்திரம் என்ன செய்தார்கள்? மீந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். மீந்திருந்தார்கள். மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகிறது போல மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். அல்லேலூயா. இன்றைக்கு பர்வதம் போன்ற பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் யாருக்கு கீழே? உங்க காலின் கீழே. சாத்தானது உங்க காலின் கீழே இருந்து அவைகள் எங்க போகுமா? பள்ளத்தாக்கின் வழியாய் பர்வதங்கள் அவர் கீழே. இல்லையா? இயேசு அவருடைய பிரசன்னம் நமக்கு இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்துல இருக்கும்போது பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும் என்று சொல்லி பார்த்தோம். அவருடைய பிரசன்னத்தினாலே உங்களுடைய பிரச்சனை இயேசு கிறிஸ்துவின் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே அவர் என்ன செய்ய? ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். எப்படி மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகிறதோ அப்படியா இன்றைக்கு பர்வதங்கள் எல்லாம் இயேசுவின் பிரசன்னத்தினாலே உருகி பாதாளத்துல போக போகிறது. இன்னைக்கு ஒவ்வொருடைய சரீரத்திலிருந்தும் ஒவ்வொரு கட்டுகளை தேவன் அறுக்க விரும்புகிறார். ஒவ்வொரு கட்டுகளையும் தேவன் அறுக்க அவர் விரும்புகிறார். சகரியா 4:6-7 வாசிக்க கேட்கலாம். சகரியா 6:4 4:6-7 வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகுவென்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திர. எல்லாரும் சொல்லுவோம். ஒருத்தர் பார்த்து சொல்லுங்களேன். சொல்லுங்க, உங்களுக்கு பெரிய பர்வதம் இருக்கா? அது எம்மாத்திரம். இன்னைக்கு என்ன செய்யப்பட போகுது? அது பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாவேலுக்கு முன்பாக, உனக்கு முன்பாக அது சமபூமி ஆக்கப்பட போகிறது. இன்றைக்கு காணாமல் மெழுகு உருகிறது போல சமபூமி ஆக்கப்பட போகிறது. அது இருக்கிற இடம் தெரியாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் யாரு? பட்சிக்கிற அக்கினி. உபாகமம் 4 வாசிக்க வேண்டாம். உபாகம் 4:24 கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் வெளிப்படுத்தல் 1:14 சொல்லும்போது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். இன்னைக்கு பெரிய பர்வதம் எல்லாம் சமபூமி ஆக்கப்பட போகிறது. தேவ பிள்ளைகளுக்கு முன்னாக என்ன செய்கிறது? சமபூமி ஆக்கப்படுகிறது. அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அவரை ஆர்ப்பரிக்க வேண்டியதுதான். இனிதான் நான் முன்னுரையே முடிச்சிருக்கேன். இனிமேதான் பிரசங்கத்துக்கே போறேன். அவர் என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 12:9 வாசிக்கலாம். 29. எரேமியா 12:29. எரேமியா 12:29 இல்லையா? எபிரேயர் 12. எபிரேயர் 12 வாசிங்க. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியில் இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உங்க மலை போல இருக்கிற பர்வதம் போல இருக்கிறதுலாம் என்ன செய்யப்பட்டார்? அவரு
பட்சித்து போட போகிறார். முதல் சொன்ன தேவனுடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் எல்லாம் மலை போல தெரிவதெல்லாம் உங்களுக்கு உருகி போயிற்று. ரெண்டாவது, உங்களுக்கு துன்மார்க்க எந்த மனுஷரால் எந்த சூழ்நிலைகளினால் எந்த துன்மார்க்கன் உங்களுக்கு இடையூறாய் இருக்கிறானோ அவன் அழிந்து போவான். மூன்றாவது என்ன செய்கிறது? பர்வதங்கள் எல்லாம் உங்களுடைய காலின் கீழாய் சமபூமி ஆயிருக்கு. அப்படி எல்லாரும் எழுமி நிற்போமா? அப்படி எல்லாரும் எழுமி நிற்போமா? ரகத நம சந்த ரதல ரபோதியாந்தரா தீரபதியாங்கரா. நான் இப்போ கொஞ்சம் அப்படியே உங்களுடைய ஜபத்துக்குள்ளாக நடத்துறேன். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்ன தெரியுமா? அவர் அக்கினியின் தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? அக்கினியின் தேவன். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன், கவலையப்படாதீங்க, சரியா முடிச்சிடுவேன். அவர் அக்கினியின் தேவன். நம்முடைய தேவன் யார்? பட்சிக்கிற அக்கினி. அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. இன்றைக்கு உங்களுடைய பர்வதங்கள் எல்லாவற்றையும், உங்களுக்கு எதெல்லாம் பாரமா இருக்கிறது, எந்த பிரச்சனையை உங்களால கடந்து போக முடியல, அதை உங்க கண்ணுக்கு முன்னால நிறுத்தி வச்சுக்கிறங்க. இப்ப அது கர்த்தர் தம்முடைய அக்கினினாலே என்ன செய்கிறாரா? பட்சிக்க போகிறார். அது இல்லாமல் போக போகிறது, அது அழிந்து போக போகிறது, அது சமபூமி ஆக்கப்படுகிறது, அது பாதாளத்திலே கடந்து போகிறதா இருக்கிறது. ரகபோ ஷதராதியாந்தரபோ ரகதனமா சத்ருவிகா. வேதம் சொல்லுகிறது இப்படியாக. அப்படியே எல்லாரும் ஜபநிலையிலே இருங்க, ஜபநிலையிலே இருங்க, ஜபநிலையிலே இருங்க. கிதியோன் பதில், கிதியோனுக்கு பலி செலுத்தினான். நியாயாதிபதிகள் 6:21 கிதியோன் பலி செலுத்தினான். தேவன் அக்கினியாய் பதில் கொடுத்தார். தேவன் அக்கினியாய் வந்து அவன் பலிகளை பட்சித்து போட்டான். தாவீது பலி செலுத்தினான். 1 நாளாகமம் 21:26 தாவீது தன் சொல்றான், நான் ஒரு இடுக்கனுக்குள் அகப்பட்டு கொண்டேன், ஒரு இடுக்கனுக்குள் அகப்பட்டு கொண்டேன், தேவனுடைய கரத்திலே விழுவேனாக. அவன் கிரயம் செலுத்தி ஒரு நிலத்தை வாங்கி அவன் பலிபீடம் கட்டி பலியிட்டான். வேதம் சொல்லுகிறது, தேவன் அக்கினினால் பதில் கொடுத்தது மாத்திரமல்ல, பட்டயம் உருவிற தூதனை பார்த்து, நீ உரையிலே உன் பட்டயத்தை போடு. இன்றைக்கு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். எலியா அவர் கர்த்தரே தேவன் என்று, கர்த்தரே தேவன் என்று, இன்றைக்கு நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று என்னை கேட்டருளும் என்று சொல்லும்போது, பாகால் தீர்க்கதரிசிகளை 480 தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் ஒரே தேவ மனுஷனுக்கு முன்பாக அக்கினி இறங்கி வந்தது. கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்டார். நம்முடைய தேவன் அக்கினினால் பதில் கொடுக்கிறவர். இன்றைக்கு ஒரு அக்கினி தலல் உங்கள் மேலே விழப்போகிறது. ரபதியானம சத்தரலவரவரவியா ரதனமாதி ஆக்கரவலவரவலவதியா ரதானா ஷதரலவரவியா. எலிசா தேவன் அவனை சுற்றிலும் சீரியரின் மனுஷர்கள் அவனை பிடிக்கும்படியாக ரதங்களும் இராணுவங்களும் குதிரை வீரர்களுமாய் மலையை சுற்றி நின்றார்கள். காலையில் எழுந்து வேலைக்காரன் பார்க்கிறான். ஐயோ, வேதம் அழகா சொல்கிறது, ஐயோ ஆண்டவனே, நாம் அவ்வளவுதான். எலிசா ஒரே வார்த்தை, ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தரலாம். இன்றைக்கு உன் மனக்கண்கள் திறக்கப்பட்டு உனக்கு முன்பாக இருக்கிற பெர்ஷேரின் ஆவிகள், பெலிஸ்தரின் ஆவிகள், அம்மோனின் ஆவிகள், ரகதர்மிகா லதுர்மிகா ஆமானின் ஆவிகள் அழிக்கப்படுகிறதை நீ காண்பாய், நீ காண்பாய். துன்மார்க்கர் தேவ பரிவலத்தினாலே அக்கினினாலே அழித்து கொண்டு போவார்கள், அழிக்கப்படுவார்கள், 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 அழிக்கப்படுவார்கள். எலிசாவை சுற்றிலும் வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள். அவர் பட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அக்கினிமயமான ரதங்கள் அவர்களை சுற்றி இருந்தது. தேவன் அவருடைய சத்துக்களுடைய கண் கூட அவர்களை பார்க்க விடவில்லை. நீ நினைச்சிட்டு இருக்க, நான் இந்த பிரச்சனையில மூழ்கி கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் மௌனமாய் இருக்காரு, அவர் என்னை பார்க்கல, அவர் என்னை கைவிட்டாரோ,
என்று கதறிக்கொண்டிருக்கிற ஆத்மாவே, என்னுடைய சட்டைகளுக்குள்ளாய் நீ இருக்கிறாய், என்னுடைய உள்ளம் கைகளுக்குள்ளாய் நீ இருக்கிறாய். நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறேன். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி நீ அழுது கொண்டிராய். பெரிய பர்வதங்கள் எல்லாம் சமபூமியாக்கப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னத்தினால் சமபூமியாக்கப்படுகிறது. முச்சடி நடுவிலே தரிசனமாகிற தேவன், மோசேக்கு முச்சடி நடுவிலே தரிசனமாகிற தேவன் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று பார்வோனுக்கு போய் சொல். தேவ ஜனமே, அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் உன்னை நம்முடைய சட்டைகளுக்குள்ளாய் மறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ளாய் உன்னை பொறித்து வைத்திருக்கிறார். அவருடைய அக்னி ஸ்தம்பம் உன்னை மூடி மறைத்து வைத்திருக்கிறது. அவருடைய மேக ஸ்தம்பம் உன்னை மூடி மறைத்து வைத்திருக்கிறது. அவருடைய பிரசன்னம் உன்னை மூடி மறைத்து வைத்திருக்கிறது. அவருடைய பிரசன்னம் உன்னை மூடி மறைத்து வைத்திருக்கிறது. நீ நினைக்கிற, என்னை யாரும் பார்க்கல, சத்துருடைய கையில என்ன ஒப்பு கொடுத்துட்டாரோ, இந்த வியாதியின் கையில என்ன ஒப்பு கொடுத்துட்டாரோ, இந்த துன்மார்க்கருடைய கையில என்ன ஒப்பு கொடுத்துட்டாரோ. இல்லை மகளே, இல்ல இல்ல. உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன் சத்துருக்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். மேலறையிலே பெந்தேகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெருமழையாய் இறங்கினது போல, மின்னலை போல, தேவ பிரசன்னம் மின்னலை போல, மின்னலை போல சடுதியாய் உன் சிரசின் மேலே விழுகிறது. உன் கட்டுகளை அவிழ்க்கிறது. உன் கண்ணிகளை தெரிப்புண்டு போக பண்ணுகிறது. ஏசியாவின் நாவை ஒரு அக்கினி தழலால், ஒரு குரட்டால் ஒரு அக்கினி தழலை எடுத்துக்கொண்டு வந்து அவனுடைய நாவை தொட்டது போல ஒரு புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுக்கிறார். உன்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. உன் சரீர கண்ணை இறுக மூடிக்கொண்டு உன் மனக்கணக்கை திறந்து பார். உனக்கு முன்பாக ஒரு மேக ஸ்தம்பம் உன்னை மூடி மறைத்திருக்கிறது. ஒரு அக்கினி ஸ்தம்பம் உன்னை மூடி மறைத்திருக்கிறது. நீ தேவனுடைய பலிபீடமாய் இருக்கிறாய். நீ தேவனுடைய பலிபீடம். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி ஜுவாலையிலே தூக்கி எறியப்பட்டார்கள். அக்கினியின் தேவன் நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார், நான்காவது சாயல் தேவபுத்திரனின் சாயல், தேவபுத்திரனின் சாயல். இன்றைக்கு அவர் ராஜரிகம் பண்ணுகிற இடத்துல ஒரு உலக சீமன், ஒரு அதிகாரி வருவான் என்று சொன்னால் அவனுக்கு முன்பாக எத்தனையோ படைகள் வருகிறது. நம்முடைய சர்வ பூமியின் தேவனாகிய கர்த்தர் வரும்போது அவர் தனித்து வருகிறவர்ல ஒரு கூட்ட தேவ சேனை, ஒரு தூதரின் சேனை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சேனையாய் கர்த்தர் நின்று கட்டு காவலில் அறுக்கிறார். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் எல்லா பலவீனத்தின் கட்டுகளும் இப்போது சரீரத்தை விட்டு விலகி போகிறது. உங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு வழியை கர்த்தர் திறக்கிறார். உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற மனிதர்கள் நீ தேடி காணாதபடிக்கு நீ நாளைக்கு அவர்களை சந்திக்கும் போது அவர் பனி போல மெழுகு போல லெகுவாக்கப்படுவார்கள். நீ எப்ப கொடுக்கணுமோ கொடு. நான் இனி உனக்கு தொல்லை பண்ண மாட்டேன். இனி உனக்கு இடைஞ்சலா நான் இருக்க மாட்டேன். உன் வேலை ஸ்தலத்துல உனக்கு அதிகாரிகள் உன்னோடு கூட வேலை பார்க்கிறவர்களுக்கு இடுக்கன் செய்கிறார்களா? கர்த்தர் அவருடைய இருதயத்தை இன்றைக்கு மாற்றுவார். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரம்தான். செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரம்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள்.
நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பலிபீடம் செலுத்தி பலி செலுத்தினார்கள். அந்த பலிகளிலே தேவன் அக்கினியாய் இறங்கி வந்தார். ஆனால் இன்றைக்கு உன் இருதயமாகிய பலிபீடத்தை செப்பனிட்டுக் கொள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர்கள் 13:15 சொல்லும்போது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு முன்பாய் எப்பொழுதும், அவருக்கு முன்பாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவுள், எப்பொழுதும் செலுத்த கடவுள், எப்பொழுதும் செலுத்த கடவுள். உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற நான் அறியப்படுவதற்கு எம்மாத்திரம், நிற்பதற்கு தகுதியற்றவள். ஆனால் கர்த்தர் என் மேல் நினைவாயிருந்தார், கர்த்தர் என் மேல் நினைவாயிருந்தார். தம்முடைய தாசியாகிய தீர்க்கதரிசியாகிய அம்மாவோடு கூட பேசி, அவர்கள் யாரோ நாங்கள் யாரோ, ஆனால் கர்த்தர் தரிசனத்திலே காட்டி என்னை இந்த சென்னை பட்டணத்துக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அருமையான தாயாருடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய ஊழியம் எழுப்பினதற்கு ஒரு அஸ்திபாரம் உண்டு என்று சொன்னால் அது உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். நீ எந்த சூழ்நிலையிலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, கர்த்தரை மாத்திரம் ஸ்தோத்தரி, அவரை மாத்திரம் துதி, அவரை மாத்திரம் உயர்த்து, அவரை மாத்திரம் அறிக்கையிடு. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமுடையவர், சர்வ பூமிக்கும் ஆண்டவர் இவர், சர்வ சேனைக்கும் ஆண்டவர் இவர். அந்த சராசரங்களை உருவாக்கினவர், தாயும் கற்பத்திலே தெரிந்து கொண்டவர் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்ட தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் அல்ல, சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தமும் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பர்வதங்கள் தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக மெழுகு போல உருகிறது போல பர்வதங்கள் உருகி போயிற்று. ஆமென் என்று சொல்லுமா? உன் மலை போல் எல்லா பிரச்சனைகளும் தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக அது பனி போல் மாறி போயிற்று, அது உருகி போயிற்று. துன்மார்க்கன் அழிந்து போயிற்றான். பெரிய பர்வதங்கள் சமபூமியாக்கப்பட்டது. உதடுகளின் ஸ்தோத்திர பலியாகிய காணிக்கையை நீ எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்து, எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்து, எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்து, எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்து. உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக முகங்குப்புற விழுவார்கள். உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக முகங்குப்புற விழுவார்கள், முகங்குப்புற விழுவார்கள். கர்த்தர், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை, நீ நாணுவது இல்லை, லட்சடைவது இல்லை. உன்னோடு கூட வழக்காடுகிறவர்களோடு கூட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன், உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன், உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன், உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். கர்த்தரே உன்னை வழி நடத்துவார். மலைகள் எல்லாம் அவர் வழிகளாக்குவார். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவையாக்கப்படும், கரடு முரடானவைகள் சமப்படுத்தப்படும். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாமிசமான யாவும் இதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு இதை உரைக்கிறது, கர்த்தரின் வாக்கு இதை உரைக்கிறது, கர்த்தரின் வாக்கு இது உரைக்கிறது. ஒரே வார்த்தை, உன்னுடைய பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகும், மெழுகு போல உருகும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே மோசேயை அழைத்து பேச
எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லா பர்வதங்கள் மெழுகு போல உருக போகிறார். அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அக்கினிக்கு முன்பதாக ஒன்று நிற்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எழுப்பி நிற்கிற எல்லாம் ஆண்டவர் அந்த அக்கினிக்கு முன்பதாக ஒன்றுமில்லாமல் போக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். வாழ்க்கையில பர்வதங்கள் போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏதுவோ வாட்டவர், பட் ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு மெழுகு எப்படி உருகி ஒண்ணு இல்லாம போகிறதோ அதே போல அந்த அக்கினிக்கு முன்பதாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் மெழுகு போல உருகி போயிடுச்சு. எல்லாம் உருகி போயிடுச்சு. எஸ், நோ மோர் இல்ல. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த பாடலை நான் துவக்கத்துல ஆரம்பிக்கும் போது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ குறிச்சு நான் உங்களோட பேசினேன். அப்படித்தானே? அதே நான் சொன்னது அவங்களுக்கு தெரியாது, பட் ஆனா அவங்க மூலமாவும் கர்த்தர் அதை தான் பேசினார். அம்மா மூலமாவும் அதை தான் ஆண்டவர் பேசினார். நான் சொல்றேன், எவ்வளோ பெரிய பர்வதம் போல உங்க பிரச்சனைகள் இருந்தா அவன் சொல்றான் பாருங்க, 7 மடங்கு அந்த ஈகோ, அந்த அந்த நான் சொல்லி இவன் வணங்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுத்து சும்மா அப்படி தலையை கீழே குனிஞ்சிட்டு போயிருன்னு சொன்னா கேட்க மாட்டானுங்களே சொல்லிட்டு அந்த ஈகோவை டச் பண்ணதுனால 7 மடங்கு அந்த அக்கினிய அதிகமாக்கினார்கள். வேதம் என்ன சொல்லுதுன்னா, தூக்கிட்டு போய் போட்டவங்க எரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா கட்டுகளோடு உள்ள தூக்கி எறியப்பட்டவங்க பைபிள் சொல்லுது விடுதலையோடு, விடுதலையோடு. இல்லாமா எங்க உங்களை முடைக்கிறலாம், ஒண்ணு இல்லாம ஆக்கிரலாம்னு சொல்லி உங்களை முடக்கிறாங்களோ, நாங்க சொல்றோம் கர்த்தர் அங்கே உனக்கு ஒரு பெரிய விடுதலையை. நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற வைராக்கியம், அந்த கண்மூடித்தனமான விசுவாசம். அதான் சொன்னேன், ஆண்டவர் மறுதலிச்சு உயிரோட வாழ்றத விட ஆண்டவருக்காகத்தான் ஆமே தைரியமா வைராக்கியமா நின்னா, நான் அங்க போய் இங்க நிழல ஆராதிக்கிறேன், அங்க அப்பாவை நேரா நின்று நான் ஆராதிப்பேன். ஆமீன் சொல்லுங்களேன். சோர்ந்து போவாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கன்ஃபார்மா பேசின வார்த்தைகள் ஓரி அந்த எல்லாம் 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 சுட்டரிக்கப்படும். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை தான், நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா.
எழுப்பப்பட்டு இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போகணும். எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடு அகலாது அக்கினி ஜுவாலை. ப்ராப்ளத்தை சுட்டரிக்குது. எஸ் 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 விடுதலையா? விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. இப்போ 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 நீங்க வந்த வண்ணமா போக போறது இல்லமா. எல்லாவற்றையும் 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 பச்சிக்கிற அக்கினி, பச்சிக்கிற அக்கினி, பச்சிக்கிற அக்கினி. விடுதலை, 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 விடுதலை. Right now, right now, I come in the name of Jesus, Jesus, Jesus. உன் நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை. உன் நிறைய கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டாரு. விடுதலை, 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 விடுதலை. ஏய் சத்துருவே, நீ என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த வியாதி, அந்த பலவீனம், அந்த கட்டு, விடுச்சிருங்கப்பா, விடுவிச்சிருங்கப்பா. அந்த பிரச்சனையை சுட்டரிச்சிருங்கப்பா. அது ஒரு மெழுகு போல உருகி போட்டோம்ப்பா. இனி நீ தேடியும் காணாதிருப்பா. சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பா. எங்க வெட்கப்பட்டு வாழ முடியாம தலை குடிச்சு வேதனையோடு இருக்கிறியோ அதே இடத்துல கர்த்தர் உங்க தலைய எத்தனை மடங்கு உயர்த்த போறாரு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உயர்த்த போறார், கர்த்தர் உயர்த்த போறார். இன்னைக்கு மறைஞ்சு கிடக்கிற உங்களை, மறைஞ்சு கிடக்கிற உங்களை கர்த்தர் வெளியரங்கமா. எஸ் எஸ் எஸ். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இனி இனி உன் நீதியை வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை கட்ட பகலை போல நான் விளங்க பண்ணுவேன். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நான் ஓய்ந்திருப்பது இல்லை. இன்னும் எவ்வளவு காலம் மௌனமா இருப்பது? இன்னும் எத்தனை காலம் நான் பேசாம அப்படியே அமைதியா இருப்பது? எனக்காக பேச யார் இருக்கிறா? எங்களுக்காக பேச யார் இருக்கிறா? ஆண்டவரே, 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 திக்கற்ற பிள்ளைகளுக்கு, அனாதைகளுக்கு நீர் தேவன் ஆண்டவரே, நீர் தகப்பன் ஆண்டவரே, நீர் அவர்களை 1000 தலைமுறைக்கு விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்க அனாதை இல்லப்பா, கேட்பாரற்றவர்கள் அல்லப்பா. எங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு. ரொம்ப நாள் நான் மௌனமா இருக்க மாட்டேன். உன் காரியத்துல, உன் விஷயத்துல ரொம்ப நாள் நான் அமைதியா இருக்க மாட்டேன். ஒரு நாள் உனக்காக நான் எழும்புவேன், நான் எழும்புவேன், நான் எழும்புவேன், நான் பேச ஆரம்பிப்பேன். நீ சகித்து கொண்டிருக்கிறத, நீ பொறுமையோடு இருக்கிறத
பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. பரலோகம் பார்த்துட்டு இருக்குது. யோசேப்பே, உனக்கான நேரம் வந்துருச்சு. உன்னை உயர்த்தி நான் காண்பிக்க போற நாள் வந்துருச்சு. நீ எனக்காக ரொம்ப அடங்கி இருந்துட்டப்பா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் பாகாலின் எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க அவர் என் தெய்வம் நேருப்பாயிரங்கிடுவார். ஆவியே, ஆவியே, இயேசுவே, அசைவாடு. கடைசியா கைகளை உயர்த்தி என்ன ஒரு அக்கினியா மாத்துங்கப்பா. நான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர், உமக்காக பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர். செய்வாடு வியாதி இருக்கிற இடத்துல, பலவீனம் இருக்கிற இடத்துல உங்க வலது கையை வச்சுக்கோங்க. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு பாஸ்டர்ன்றவங்க உங்க இருதயத்திலே உள்ள தலையிலே கையை வச்சுக்கோங்க. நம்ம ஜெபம் பண்ண போறோம். நான் ஜெபம் பண்ண போறோம். நான் சொல்றேன், எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. இவங்களாலதான் நமக்கு உயர்வு, இவங்களுக்காக தான் விடுதலை, இவங்க தான் யாரையுமே சார்ந்து கொள்ளாதீங்க. நான் நம்புகிறது அவரால் எனக்கு வரும். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற ஆண்டவர். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க விசுவாசத்தோடு கரங்களை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா. ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து, எனக்கு யாரும் இல்லைன்னு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா. நான் இருக்கிறேன் உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க ஆண்டவரே. தேங்க்யூப்பா. தேவனுடைய வார்த்தை சுமந்து கொண்டு வந்து எங்க தாயருக்காக நாங்க ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. அந்த கைகளை உயர்த்தி அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுவோமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சகோதரி வீட்டுக்கு வந்ததை போல அவங்க சொன்னாங்கப்பா, எங்க சகோதரியே, நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் சீக்கிரத்தில் அப்படியே நிறைவேறுவதாக. வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல கர்த்தர் உங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவாராக. உங்க எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவாராக. உங்கள் ஊழியங்களை கர்த்தர் விரிவாக்குவாராக. நாடுகளை கடந்து, தேசங்களை கடந்து உங்கள் ஊழியங்களை கர்த்தர் கொண்டு செல்வார்களாக. பட்டி தொட்டி கிராமங்களில, கேள்விப்படாத இடங்களில ஆண்டவர் உங்கள் மூலமாய் கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இந்த கால் ஆண்டவரே பல மைல் தூரம் டிராவல் பண்ணி போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக கர்த்தர் வாசல்களை திறப்பீராக ஆண்டவரே. இந்த நதி பாய்கிற இடங்கள் எல்லாம் உயிரினங்கள் பிழைக்கும் என்கிற வார்த்தையின்படியாக இந்த தீர்க்க தரிசன வார்த்தை பரவட்டும்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேன்.
பரவட்டும் ஆண்டவரே, பரவட்டும் ஆண்டவர். கண்ணீருக்கான பதில்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளப்படட்டும் சொல்லி நான் ஜெபம் பண்றேன். உன் பிள்ளைகளை காண்பார். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான எங்கள் அன்பு சகோதரர் ஜான்சனுக்காக கொடுத்த மனைவி பிள்ளைக்காக நாங்கள் கைகளை உயர்த்தி நாங்கள் ஜெபம் பண்றோம் ஏசப்பா. அந்த தாழ்மையுள்ள இருதயத்தை நீங்க பாக்குறீங்கப்பா. அந்த தாழ்மையுள்ள இருதயத்தை நீங்க பாக்குறீங்கப்பா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவன். அருமையான மகனை பிரபுக்களோடு ராஜாக்களோடு ஆண்டவரை உட்கார வைக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. யோசேப்பை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இல்லை என்கிற அந்த வார்த்தையின்படியே ஒரு விசேஷித்த ஆவியினால் நிரப்புகிற தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து கடைசியாக ஆசீர்வாதத்தின் முடிவிற்காக ஆண்டவரே அருமையான பாசமா வந்து ஜெபிப்பார்கள். பிரைஸ் காட். நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நாட்களில் நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற வார்த்தையை மறுபடியுமாய் நீர் உறுதிப்படுத்திருக்கிறீர் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி அவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா நீர் பட்சிக்கிற அக்கினியா இருந்து எவைகள் எல்லாம் பட்சிக்கப்பட வேண்டுமோ அவைகளை பட்சித்து எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணினதை ஆண்டவரே எங்களுடைய கண்கள் சீக்கிரத்துல காணும்படியாக நீ செய்வீராக. ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் போகும்பொழுது ஏற்ற நேரத்துல வாகனம் கிடைத்து சுகபத்திரமாய் பிள்ளைகள் வீடு திரும்ப தேவன் கிருபை தாங்க. ஆண்டவரே செய்தி கொடுத்த தாயாரையும் ஆண்டவரே ஆராதனை நடத்தின சகோதரியும் ஆண்டவரே கரங்களை அர்ப்பணிக்கிறோம். குடும்பங்களை தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. திருக்கரங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.